பினாங்கு புக்கெட் முர்தாஜாம் ஜாலான் மாச்சாங் பூபோக்கில் இரவு உணவு உண்ண சென்ற ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி பெரும் துன்பத்தில் முடிந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஹனி 368 உணவகத்தில் சித்தார்த்தன் சசிபாலன் எனும் 9 வயது சிறுவன் மீது உணவக பணியாளரான சீன ஆடவர் கொதிநீரை கொட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதனால் அச்சிறுவனின் முகம், கழுத்து மற்றும் உடலில் மோசமான தீப்புண் காயங்கள் ஏற்பட்டன. உடனடியாக புக்கெட் முர்தாஜாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அச்சிறுவன் காயங்கள் மிகவும் மோசமாக இருந்ததால் பின்னர் உடனடி தோல் அறுவை சிகிச்சைக்காக பினாங்கு பெரிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டான். இதனிடையே இது ஒரு விபத்தல்ல, கடுமையான கவனக்குறைவாகும். தேவையில்லாமல் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அப்பாவி சிறுவன் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிறான். இதுபோல் பெற்ற பிள்ளை படும் கஷ்டத்தை எந்த ஒரு பெற்றோரும் அனுபவிக்க கூடாது. தங்கள் பிள்ளைக்கு நேர்ந்த துன்பத்திற்கு நீதி வேண்டும் என சித்தார்த்தின் பெற்றோரும் குடும்பத்தாரும் வலியுறுத்தியுள்ளனர். அச்சம்பவத்துக்கு காரணமானவர் மீது விரைந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களும் இச்செய்தியை பகிர்ந்து தங்களுடன் துணை நிற்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மது அடி ஊத்திட்டு வந்துட்டாங்க. சுடு தண்ணி ஊத்திருக்காங்க, தண்ணி ஊத்திருக்காங்க, ஃப்ளோவை ரோட்ல ஊத்துறான். அவன் சிங்கில ஊத்திருக்கணும், அவன் ரோட்ல வந்து ஊத்துறான். ஓகே, அப்போ அந்த செல்ல கை கழிட்டாரு வரான். சோ அந்த இடத்துல பஸ்ஸா இருந்துச்சு, அங்க வலுக்கணும்னா ஊத்திட்டாங்க. அப்ப அங்க ஒரு பிள்ளை வர உட்காந்துச்சு மேஜில சில அந்த பிள்ளை மேல ஊத்து எல்லாம் ஒன்னா தான் உட்காந்துங்க சாப்பிட. அது நீ ஈகோ டைப் பண்ணல, நீ ஆள் இருக்கும் தண்ணி ஊத்தக்கூடாது, அந்த கொண்டு ஊத்தக்கூடாது. ஆமா, நீங்க வந்து போலீஸ் பண்ணிட்டீங்களே பண்ணி. ஸோ அடுத்து லாயர் எடுக்க போறீங்க, லாயர் எடுத்துட்டு கோர்ட் எடுத்து போறீங்க. இதற்கிடையில் தகவல் அறிந்த செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் பினாங்கு மருத்துவமனையின் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையில் சித்தார்த்தை நேரில் சென்று நலம் விசாரித்தார். அச்சிறுவனின் தாயார் 10 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். தந்தையோ நாளொன்றுக்கு வெறும் 150 ரிங்கெட் சம்பளத்தில் லாரி ஓட்டுநராக வேலை செய்கிறார். மருத்துவமனையில் மகனை பார்த்துக் கொள்வதற்காக 10 நாட்களாக வேலைக்கும் போகவில்லை. இதனால் அக்குடும்பம் மேலும் நிதி நெருக்கடியில் சிக்கியது. இதை கருத்தில் கொண்டு சித்தார்த் தந்தையின் 10 நாள் சம்பளமான 1500 ரிங்கெட் நிதி உதவியையும் லிங்கேஷ் வழங்கினார். அச்சிறுவன் விரைந்து குணமடைந்து வர வேண்டும் என்றும் லிங்கேஷ் பிரார்த்தித்தார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.